23/7/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி கொண்டான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள் 22 ஆல் போர்டு 1 மணி 6 மணி 8 மணி கொடுத்துருந்தோம். 7 8 9 கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஆனால் 7ஆம் நம்பர் வரவே இல்லை, அதுக்கு பதில் 6ஆம் நம்பர் வந்திருக்குது சரிங்களா. இல்லைன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. எப்படி பாருங்கள், 1 மணிக்கு 5 8 5ன்னு வந்திருக்குது, நம்ம 8 பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. 6 மணிக்கு பாருங்கள் 9ஆம் நம்பர் நம்மளுக்கு வந்திருக்கு, 9 வந்திருக்கு 4 வந்திருக்கு, அதுக்கு உண்டான பவர் நம்பர் 4 வந்திருக்குது சரிங்களா. கூடையில் ஒரு 6 வந்திருக்குது. நம்ம கொடுத்த நம்பர் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும், ஃபுல் வின்னிங் எடுத்துக்கலாம். 8 மணிக்கு பாருங்கள் 1 4 3ன்னு வந்திருக்குது. நம்ம கொடுத்த இந்த 4 3 இதாக இருக்குது, பவரில் தான் வந்திருக்குது, டைரக்ட் பவரில். ஆனால் 1 அந்த 6க்கு பவர் 1 வச்சு அப்படி 143ன்னு இந்த நம்பரை கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, நீங்களும் கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுத்தால் கொஞ்சம் அருமையாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதுமாதிரி 2 டிஜிட்டலில் பாருங்கள் 9 4ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம கொடுக்கல அந்த மாதிரி. ஆனால் 3 டிஜிட்டலில் கொடுக்கும்போது 9 4 8ன்னு வச்சுருக்குறோம். 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். 6ஆம் நம்பர் வந்துருக்குது சரிங்களா. அதேமாதிரி 3 4 கொடுத்துருப்போம், 3 4 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஆனால் 234ன்னு ஒன்று கொடுத்துருக்கோம், பாக்ஸு தானே கொடுத்துருக்கோம், அப்போ பிசி இது பாஸ் ஆகும் சரிங்களா. ஆனால் 143ன்னு வந்திருக்குது, நம்ம 234 கொடுத்துருக்கோம், பாக்ஸு போட்டிருந்தாலும் 34 43ன்னு வந்திருக்கும். ஆனால் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், ஆனால் 1 வச்சுருந்தா ஒரு அருமையான ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும் சரிங்க. இது பாஸு. நம்மளுக்கு வந்து 2 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் இது ஒன்று பாஸு, அவ்வளோதான். ஆல் போர்டில் 8 9 பாஸு சரிங்களா. கீழே இருக்கிற பவர் நம்பரும் பாஸு. நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துருமா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், டியர் கேரளா புக்கிங் போடணுமா, இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 8610575149ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா டிக்கெட் அமௌண்ட்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் சரிங்களா. 4 ஷோ எடுக்கிறோம், 4 ஷோக்கு நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம் சரிங்களா. வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு வர்றது கன்ஃபார்மாக 6 2 9ன்னு வந்துருக்குது சரிங்களா. 9 திரும்பவும் நாளைக்கு ஒரு 2 ஷோக்கு விளையாடலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதுக்காக கொடுத்துருக்குறேன். 6ம் வருது 2ம் வருது சரிங்களா. 6க்கு பவர் 1, கீழே கொடுக்குறது எப்பவுமே பவர் நம்பர் சரிங்களா. 6 வச்சிங்கன்னா 1 வைக்கணும், 2 வச்சிங்கன்னா 7 வைக்கணும், 9 வச்சிங்கன்னா 4 வைக்கணும், அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஆல் போர்டு 6 2 9 சரிங்களா. இதுலேருந்து ஏபிபிசிஎஸ்சி எடுத்து கொடுக்குறேன், நீங்களும் இதில் கணிச்சு வைக்கலாம். நான் கொடுத்த நம்பர் தான் வரணும்னு கிடையாது, நீங்களும் ஒரு கணிச்சு வைக்கலாம். நம்ம கொடுக்குற 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகும் கண்டிப்பாக சரிங்களா. கண்டிப்பானா டெய்லி பாஸ் ஆகாது, வாரத்தில் 4 நாள் கண்டிப்பாக 3 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகும். ஆனால் டெய்லி ஏதாவது 1 2 பாஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். நான் கொடுக்காத நம்பரும் இங்கே பாஸ் ஆகும் சரிங்களா. அப்படி வர்ற பட்சத்தில் நீங்களும் கணிச்சு வைக்கலாம் சரிங்களா. 62 29 96 71 41 74 64 67 97 மொத்தம் 9 செட்டு டெய்லி கொடுக்குறது 9 செட்டு சரிங்களா. இதில் 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ நான் கொடுத்துருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயும் வந்தால் அதை 62ன்னு வருதா 26 ஒன்று வைங்க, 29 வருதா 92 ஒன்று வைங்க, 96 வருதா 69 ஒன்று வைங்க, 71 வருதா 117ன்னு ஒன்று வைங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும் சரிங்களா. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஆல் போர்டுக்கு போடுங்க. அப்போ உங்கள் நம்பர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வின்னிங் வந்துடும் சரிங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன், ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக போட்டிங்கன்னா ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும். 96ன்னு போட்டிங்கன்னா 69 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆல் போர்டுக்கு போட்டிங்கன்னா அந்த 96 69 ஏதோ நம்பர் உள்ளே வந்துருச்சுனாலே உங்களுக்கு வின்னிங் வந்துடும் சரிங்களா. அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. அதனால் நீங்கள் போடும்போது எந்த நம்பர் எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி போடுங்க, ஆல் போர்டுக்கு போடுங்க சரிங்களா. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. நான் கொடுத்துருக்கதும் உங்கள் கணிப்புலேயும் வந்தால், இல்லைன்னா இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இதில் ஏதாவது நான் கொடுத்துருக்க நம்பர் இல்லாமல் இதுலேயும் 2 டிஜிட்டல் பாஸ் ஆகும் சரிங்களா. நான் கொடுக்காத நம்பரும் வரும், அப்படி உங்கள் கணிப்பில் வந்தாலும் ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 629 714 179 624 679 124 சரிங்களா. அப்படிங்கிற ஒரு 6 செட்டு 3 ஷோக்கு சேர்த்து தான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ இந்த நம்பரில் நான் கொடுத்துருக்கத உங்கள் கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் எடுத்து நீங்கள் பாக்ஸாக போடுங்க, இல்லை அப்படியே போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக மாறி மாறி கூட தான் வரும்.
என்ன தான் எடுத்தாலும் மாறி மாறியே வரும். அதனால் நான் கொடுக்குற நம்பரு நீங்கள் டெய்லி நான் ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் இதை எப்படி வைக்கணும்னு. அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? சேனலில் வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. சரிங்களா? டீட்டெயில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பில் நான் சந்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.